ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அக்ஷு. நம்ம நேற்று எதுலேருந்து விட்டோம்னா ஹீரோவும் மொவ்வாவும் மீட் பண்ணுற வரைக்கும் விட்டோம். மொவ்வாவோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, ஹீரோ இங்கே என்ன பண்ணுறாங்க, அதாவது பிரின்ஸ் இங்கே என்ன பண்ணுறாங்க, பேலஸில் தானே இருக்கணுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஹீரோ கேட்குறாங்க, என்ன பண்ணுறீங்க, அந்த பசங்க கிட்ட என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து 12 பேர்கிட்ட இந்த டெஸ்டிங் எடுத்தேன், ஆனால் 7 பேர் தான் உயிர் பொழைச்சிருக்காங்க பசங்க, மிச்சம் 5 பேர் என்ன ஆனாங்கன்னு கேட்கும்போது 5 பேரும் வந்து அவ்வளோ சரியாக அவங்களுக்கு ட்ரீட் ஆகலை அந்த வேக்சினேஷன் சொல்லும் போது எல்லாரும் வந்து ஷாக் ஆகிறாங்க. என்ன நீ பண்ணி வச்சிருக்க, இத்தனை குழந்தைங்க மேலே ட்ரை பண்ணி வச்சிருக்க, அது உன் டெஸ்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ இதை க்யூர் பண்ணுறதுக்கு இதான் கரெக்ட் வழி, ஏன்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு உயிராச்சும் நம்ம காப்பாற்றி ஆகணும், அதனால தான் வந்து நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது ஹீரோ வந்து சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி இருந்தாலும் இது பண்ணுறது தப்பு தான், ஸோ இதை விட்டுருங்க, இனிமேல்ட்டு இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு அசிஸ்டண்ட்டும் மொவ்வாவும் மீட் பண்ணுறாங்க. அசிஸ்டன்ட் கேட்குறாங்க, மொவ்வா நீ இங்கே என்ன பண்ணுற, அதுவும் அந்த நார்த் சைடில் நீங்கள் என்ன பண்ணுறன்னு சொல்லும் போது மொவ்வா சொல்கிறாங்க, சரி அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஹீரோ எதுக்கு அங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, எங்கே என் பேச்சு கேட்குறாங்க, அவராக ஏதாச்சும் முடிவெடுத்துட்டு பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணுறது, ஆனாலும் வந்து மொவ்வா சொல்கிறாங்க, ஹீரோவை இனிமேல் நார்த் சைடில் கூட்டிகிட்டு வராதிங்க, அங்கே ரொம்ப எபிடமிக்காக இருக்குது, பேண்டமிக்காக இருக்குது, ஸோ அங்கே கூட்டிகிட்டே வராதிங்கன்னு போது ஓகே நான் ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து பேலஸுக்கு போக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மொவ்வா சொல்கிறாங்க. ஸோ ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து சொல்கிறாங்க, நான் கரெக்டான டிசிஷன் தானே எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, ஆமாம் நான் கரெக்டான டிசிஷன் தான் எடுத்தேன்னு சொல்லிட்டு ஹீரோவே சொல்லிக்கிறாங்க. அப்போ வந்து அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறாங்க, நான் கரெக்டான டிசிஷன் தானே எடுத்தேன் அப்படின்னு கேட்கும்போது, எதில் நீங்கள் கரெக்டான டிசிஷன் எடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. அந்த பிசிக்ஸிஸ் அந்த டாக்டர் மொவ்வாங்கிற டாக்டர் இருக்காங்களே, ஸோ அவங்க ட்ரீட் பண்ணதுக்கு நான் நோ சொன்னது நான் கரெக்டாக தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, அவங்க ஒரு டாக்டர் இருந்தாலும் வந்து அவங்க பண்ணுறதை நீங்கள் நோன்னு சொல்லிட்டீங்க, ஏன்னா வந்து உங்களோட தாட்டில் வந்து அதை நோன்னு சொல்லணும்னு தான் இருக்குது, அதனால் நீங்கள் அதை நோ சொல்லிட்டீங்க, அதனால் வந்து அதை பற்றி யோசித்து கவலைப்படாமல் நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து தூங்குனீங்களா நிம்மதியாக, வந்து பேலஸ் கிளம்புற வழியை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்லி நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, டேரெக்டாக நார்த் சைடே போயிட்டு மொவ்வாவை பார்க்க போகிறாங்க. அங்கே வந்துட்டு கொடுங்க நான் பண்ணுறேன் இந்த வேலைன்னு சொல்லிட்டு ஹீரோயினையே வாண்டடாக வந்து அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ அதை பண்ணுறாங்க. அவங்க கேட்குறாங்க, நீ வந்து கோர்ட் லேடி ஆச்சுமா, நீ என்னம்மா இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் இங்கே வந்து ஹிஸ்டாரியனுக்காக வந்திருக்கேன், அதனால தான். அப்போ நீ வந்து கோர்ட் லேடி இல்லையா, பார்க்க அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லும்போது, ஓகே இதை நான் உங்களோட காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்கிறாங்க. அப்போ வந்து மொவ்வா கேட்குறாங்க, உனக்கு வந்து ஸ்மால் பாக்ஸ் வந்த மாதிரியே தெரியல, நீ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற, உனக்கு டிசீஸ் பரவிடுங்கிற பயம் இல்லையான்னு கேட்கும்போது ஹீரோயினி சொல்கிறாங்க, இல்லை எனக்கும் சின்ன வயசில் இந்த மாதிரியே பண்ணியிருக்காங்க வேக்சினேஷன், அதனால அவங்க வந்து சொன்னவங்க வந்து உனக்கு வந்து இதால் எந்த அஃபெக்டும் ஆகாது ஸ்மால் பாக்ஸாலன்னு தான் சொல்லி எனக்கு அதை பண்ணாங்க அப்படின்னு ஹீரோயினி சொன்னோடனே அவங்களுக்கு ஒரே திங்கிங்காக இருந்துச்சு. நீ இவ்வளோ தெளிவாக சொல்கிறல்லம்மா, உனக்கு அதை எப்போ பண்ணாங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மொவ்வா கேட்கும்போது ஹீரோயினி சொல்கிறாங்க, இல்லை எனக்கு வந்து அதை வந்து இப்போ நான் 26, எனக்கு ஒரு 20 வருஷம் முன்னாடி பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி தோராயமாக சொல்கிறாங்க. அவங்க யோசிச்சுக்கினே, அப்போ வந்து உங்கள் அப்பா வந்து நல்லா பண்ணுறவங்களா இருப்பாங்க போல் மெடிக்கல்னு போது ஹீரோயினி சொல்கிறாங்க, இல்லை அப்படிலாம் இல்லை, அவங்க வந்து சாதாரணமாக யாரோ சொல்லி தான் எனக்கு அசிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மொவ்வாங்கிறவங்க வந்துட்டு திங்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீன் அதோட முடியுது. நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு வந்து நம்ம க்ரௌன் பிரின்ஸை தான் காட்டுறாங்க. க்ரௌன் பிரின்ஸ் அரசவையில் வந்து ஒரு டிஸ்கஷன் நடக்குது. இப்போவே வந்து நம்ம கேபிட்டல் வரைக்கும் அந்த நோய் பரவுது, ஏதாச்சும் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கீங்களா முன்னாடியே முன்னெச்சரிக்கையான்னு கேட்கும்போது யாருமே வந்து ஒரு பதில் கூட இல்லை. பார்த்தா ஒரு கொரட்டை சத்தம் கேட்குது, எல்லாம் சைலண்டாக இருக்கும் போது யாருன்னு பார்த்தா இன்னொரு ஹிஸ்டாரியன் தான், யாங் வந்து ஆஃபீஸர் எழுந்துறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று எழுந்துச்சு, சாரி ஒரு ஐனஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்தினே சொல்கிறாங்களா, இதான் சாக்குறான்னு சொல்லிட்டு மினிஸ்டருக்கு எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஐனஸ் அவனுக்கு வந்து நல்ல தண்டனையாக கொடுங்க, அவங்க எப்படி தூங்கலாம், நீ எப்படி தூங்குவா, அதுவும் வந்து பிரின்ஸ் வந்து இவ்வளோ பெருசாக நாட்டை பற்றி பேசினுக்குமோ உனக்கு எப்படி தூக்கம் வரும் அப்படி இப்படின்னு கேட்டு நீங்கள் இது பனிஷ்மெண்ட் பண்ணியே தான் ஆகணும், இவனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நிறைய தண்டனையாக கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த சாக்கில் மெயின் விஷயத்தை மறந்துட்டு இந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வந்து க்ரௌன் பிரின்ஸ் உடனே வந்துட்டு இவ்வளோனா நம்ம எந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம வந்து நம்மளோட பீப்புளோட சேஃப்டியை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், கேபிட்டல் வரைக்கும் நோய் பரவிடுச்சு, அதை பற்றி ஒருத்தர் கூட ஒரு வாரத்துக்கு கூட திறக்கல, ஆனால் வந்துட்டு இப்போ வந்து இவன் தான் சாக்குன்னு சொல்லிட்டு இவனை பற்றி பேசிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்கள், நான் அவன் விஷயத்தை அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ரௌன் பிரின்ஸ் சொல்கிறாங்க. அப்போவும் வந்து யார்கிட்டேருந்து ஒரு பதில் கூட வரல. இப்போவே வந்துட்டு அதுக்கும் க்ரௌன் பிரின்ஸே சொல்கிறாங்க, இப்போவே வந்துட்டு எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணுங்கள், நம்மளோட வேர் ஹவுஸ்லேருந்து மெடிக்கலும் ஃபுட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள், அப்படி அங்கேருந்தும் காலி ஆயிடுச்சுன்னா நம்ம ட்ரெஷர்லேருந்து கொஞ்சம் எடுத்து வாங்கி மற்றவங்கிட்டேருந்து வாங்கியாச்சும் நம்ம வந்து அவங்க எல்லாருக்கும் கொடுத்து அவங்கள சேவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரௌன் பிரின்ஸ் சொல்கிறாங்க. சரி அங்கே வந்து ஆஃபீஸுக்கு வராங்க. அதுக்குள்ளேயே எல்லாருக்கும் விஷயம் தெரியும். எல்லாரும் வந்து என்ன நிஜமாலே அவர் குறைத்து விட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃபீஸர் யாங் வந்து என்ன சொல்கிறாங்க, யாரும் அதை பற்றி பேசவே ஆரம்பிக்காதீங்க, எனக்கு ஈரக்கொலையே நடுங்குதா அப்படின்ற மாதிரி, ஏன்னா வந்து அவர் தானே ஹையர் அஃபிஷியல், ஸோ அவர் தானே திட்டுவாங்க, ஸோ அதனால அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாங் சொல்லிடுறாங்க. இருந்தாலும் சப்பி வந்துட்டு, சார் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணவங்களை வந்து நம்ம தான் நாடு கடத்திட்டாங்களே, அப்போ இவரையும் நாடு கடத்திடுவாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆஃபீஸர் யாங் வந்து எனக்கும் அது அந்த மாதிரி தான் நடக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் வந்து இவன் அந்த மாதிரி பண்ணல, ஸோ அப்பாலஜிஸ் லெட்டர் எழுதி தர சொல்லியிருக்காரு க்ரௌன் பிரின்ஸு.
ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நம்மளுக்கே தெரியும்ல, நிறைய ஒர்க் ஹிஸ்டோரியன் பார்த்தாங்க கிளர்க்குக்கு பதிலான்ட்டு. ஸோ அதனால அந்த டென்ஷனால தான் இவங்க இந்த மாதிரி ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து மன்னிச்சு விட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாங் சொல்றாங்க. ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ளீஸ் என்னால் முடியல, நம்மளுக்கு வந்து நிறைய ஒர்க் தராங்க, ஆனால் நம்ம வந்து மெம்பர்ஸே வந்து கம்மியாக இருக்கும், அதனால ப்ளீஸ் ஆஃபீஸர் யாங் நம்ம எல்லாரும் சார்பாகவும் நீங்கள் ஒரு பெட்டிஷன் போடுங்கிறாங்க. மறுபடியும் யாங் வந்து மறுபடியும் நீங்கள் ஆரம்பிக்காதீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு நிறைய பேர் ஃபயர் பண்ணாலும் பரவாயில்ல, எங்களுக்கு கவலையே இல்லை, தயவு செஞ்சு நீங்கள் பெட்டிஷன் போடுங்க, எங்களால் முடியல, எப்போ பார்த்தாலும் ஒர்க்குன்ட்டு எங்களுக்கு ஒர்க்குக்கு மேலே ஒர்க்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ப்ளீஸ் நம்ம எல்லாரும் சார்பாகவும் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆஃபீஸர் யாங் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஆஃபீஸர் யாங் சொல்லாங்க, நீங்கள் எல்லாரும் என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? நம்மலாம் வந்துட்டு ஹிஸ்டாரியன்ட்டாக ஆகும்போது நம்மளோட சீனியர்ஸ் வந்து எவ்வளோ பேர் எத்தனை வாட்டி சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து ஹிஸ்டாரியன்ட்டாக ஆக போறீங்க, உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ அந்த ஒர்க்லாம் எப்படி இருக்கும்னா, நாளைக்குங்கிற ஒன்றே உங்களுக்கு பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு நிறைய ஒர்க் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் அது மறந்துடுச்சா? அப்புறம் எதுக்கு வந்து நீங்கள் இப்போ இப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு யாங் மறுபடியும் அவங்களை பிடிச்சி கேட்குறாங்க. இப்போ எல்லாரும் வேலையை பார்க்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸர் யாங் சொல்லிடுறாங்க. எல்லாரும் வந்துட்டு வாய் மூட்டை அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே ஆஃபீஸர் யாங் வந்து கொரட்டை விட்ட ஆஃபீஸரை பார்த்துட்டு, நீங்கள் கன்ஃபார்மாக வந்து மறந்துடாதீங்க, நீங்கள் கொரட்டை விட்டீங்கிறதையும் நீங்கள் ஹிஸ்டாரியன்ட்டில் நோட்டில் புக் பண்ணி தான் ஆகணும், ரெக்கார்ட் பண்ணி தான் ஆகணும் சொன்னோன்னே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு நம்ம ஹீரோயினியை தான் காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு அந்த குடிசை வீட்டில் ஒரு குட்டி பொண்ணு அம்மாவும் பார்த்தோம்ல, ஸோ அங்கே போயிட்டு அந்த குட்டி பொண்ணை கூட்டிகிட்டு வரலான்னு போகிறாங்க. போய் பார்த்தா, மேடம் நான் தான் வந்திருக்கேன், கொஞ்சம் திறங்கன்னா யாருமே வெளில வரல. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினி உள்ளே போய் பார்த்தா அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணு கைப்பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. அவங்க டாட்டர் வந்து பாஸ்டவே. ஸோ அழுதுகிட்டே இருக்கும்போது ஹீரோயினி வந்துட்டு வெளில வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா என்னால் தான் ஆச்சுன்ட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த நார்த் சைடில் தானே அங்கே இருப்பாங்க. ஸோ வந்து மொவ்வாக்கு கூட வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. மொவ்வா வந்து கேட்குறாங்க, நீ ஏமா அழுகுறங்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் தான் வந்து ஒரு குழந்தை உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கு மொவ்வா தான் சமாதானப்படுத்துகிறாங்க. எல்லாருமே வந்து ஒரு நாளைக்கு போவாங்க, ஆனால் வந்து உன்னால் முடிஞ்சதை வச்சு நீ ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சல, அதுவே பெருசு. ஆனால் உன்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சல, அதுவும் உன்னால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை பேர் காப்பாற்ற முடியுமோ காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு மொவ்வா வந்து ஹீரோயினி அவன் கொஞ்சம் ஆறுதல் படுத்தி கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு க்ரௌன் பிரின்ஸை தான் காட்டுறாங்க. குயின் வராங்க க்ரௌன் பிரின்ஸ் சேம்பருக்கு. வந்துட்டு குயின் வந்து க்ரௌன் பிரின்ஸ் கிட்ட பேசுகிறாங்க, தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் அவனை சீக்கிரமாக கூட்டிகிட்டு வா, நீ ஆர்டர் போட்டேன்னு தெரியும், அவங்க எல்லாருக்கும் வந்து ஃபுட் அண்ட் மெடிசன், ஸோ அந்த மாதிரி அவங்க எல்லாருக்கும் கிடச்சிட்டு ஹீரோ வந்து சீக்கிரமாக வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு குயின் சொல்கிறாங்க. ஆனால் க்ரௌன் பிரின்ஸ் வந்துட்டு நானும் அதுதான் நினைக்கிறேன், ஆனால் வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. அதான் கிங்கு தான் வந்து தடை பண்ணுறாங்களே, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணும்போது ஓகே நான் என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணுறேன், ஆனால் வந்து நீங்கள் சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், அப்போ தான் வந்து அவன் ரிட்டர்ன் வரும்போது உங்களால் வந்து பிரைட் ஸ்மைலோட அவனை வெல்கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரௌன் பிரின்ஸ் சொல்றாங்க. இந்த பக்கம் ஹீரோனி வந்து ஹீரோ கிட்ட ஒரு புக் எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. அது வந்து மொவ்வாங்கிறவங்க தான் கொடுத்தது. ஸோ அதில் வந்து மெடிசனான குறிப்புகள்லாம் இருக்குது. அது வந்து என்ன மாதிரினா, இப்போ இருக்கிற சிக்கன் அதான் ஸ்மால் பாக்ஸ் தடுக்கிறதுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான மெத்தட் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கு. என்ன மாதிரினா வந்துட்டு அந்த சிக்கன் பாக்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு வேற இன்னொரு கவு பாக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அதை வந்து பீப்புள்ஸ் கிட்ட கொடுத்தா வந்துட்டு அவங்களால மைல்டாக சளி பிடிக்கும், அந்த மாதிரி வந்துட்டு மைல்டான சிக்கன் பாக்ஸ் தான் வருமே தவிர அவங்களால உயிரிழப்புலாம் எதுவும் இருக்காது. ஸோ வந்து அதுக்கு நீங்க தான் வந்து அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ வந்துட்டு அப்போனா வந்து பாதிக்கு பாதி தானே நல்லா இருக்கவங்களையும் வந்து நீ எப்படி வந்து இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது ஹீரோனி இல்லை, இந்த வந்து நிறைய கண்ட்ரீஸ்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளோட அந்த பாக்ஸ்லேருந்து தடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்லும் போது, ஆனால் ஹீரோ வந்து இல்லை இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்பு, இல்லை எனக்கு இதுக்கு மேலே இதை பற்றி பேசாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமாக சொல்லிடுறாங்க. அதனால ஹீரோயினி ஒரு வாட்டி மட்டும் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கே சாகுறன்ட்டு இருக்கிறவங்கக்கிட்ட வந்துட்டு ஒரு ஹோப் இருக்கும். ஸோ வந்துட்டு இதால் வந்து அவங்களுக்கால நல்லதும் நடக்கலாம். அதனால வந்து நீங்கள் இது கொஞ்சம் மறுபடியும் யோசிச்சு பாருங்கள், இந்த புக்கையும் படித்து பாருங்கள், மேபி உங்களோட தாட் வந்து சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்கிறாங்க. நான் இன்றைக்கி தான் ஒன்று ரியலைஸ் பண்ணேன், நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்போம்ல. ஸோ அந்த மாதிரி சேஞ்சுக்கு தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து கேட்டேன், ஆனால் நீங்கள் வந்து இப்படி சொல்லிட்டீங்க, சரி ஒரு வாட்டி படித்து அதை யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்கிறாங்க. இருக்கிறவங்களாச்சும் நம்மளால காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி போயிடுறாங்க. ஹீரோ வந்து மறுபடியும் தூங்குறாங்க. ஆனால் தூங்கும்போது அவளால் தூங்கவே முடியல. சரி என்னதான் இருக்கு புக்லன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு படிக்கிறாங்க. அந்த புக்கில் என்ன போட்டிருக்குன்னா வந்துட்டு அந்த கவுபாக்ஸை வந்து 33 மெம்பர்ஸ் கிட்ட வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க வெளிநாட்டில். ஸோ வந்து டெஸ்ட் பண்ணதில் வந்துட்டு அந்த 33 மெம்பர்ஸ்க்கும் வந்து அந்த கவுபாக்ஸோட இம்யூனிட்டி வந்து அவங்க அதை டிஃபைன் பண்ணுற அளவுக்கு ஆச்சு. சப்போஸ் அவங்களுக்கு ஸ்மால் பாக்ஸ் வந்தால் கூட இருக்கிற இம்யூனிட்டி, அதாவது அதில் பில்டப் ஆன இம்யூனிட்டி வந்துட்டு அந்த வந்து ஸ்மால் பாக்ஸையும் வந்து ஸ்மால் பாக்ஸ் வந்தாலும் அவங்களுக்கு வந்து எதுவும் ஆகாது. சப்போஸ் வராமலேயும் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுதான் வந்து அந்த புக்கில் சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லை அந்த புக்கு எழுதினவர் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஸ்மால் பாக்ஸ் வருது, ஸோ வந்து இந்த மாதிரி மெத்தட் இருக்குது, ஸோ நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டிருக்காங்க, இன்ஜெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே வந்துட்டு அதுக்கு முன்னாடியே வரல. ஏன்னா வந்து என்னால் வந்து நோயை கூட தடுக்க முடியும், ஆனால் பீப்புளோட ஃபியரை என்னால் தடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் அந்த புக்கு படித்து முடிச்ச மறுநாளே வந்துட்டு மொவ்வாவை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. ஹீரோ சொல்கிறாங்க, நான் வந்து அந்த புக்கு படித்தேன், மறுபடியும் படித்தேன், ஆனால் வந்து கௌவால் பீப்புள் லைஃப்பை வந்து சேவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மொவ்வா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு மொவ்வாவும் வந்துட்டு இத்தனைக்கும் கேட்ட எல்லாருமே இதே தான் சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து நிஜமான்ட்டு. ஆனால் அது நிஜம்தான், நான் வந்து நிறைய பேர்கிட்ட ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், ஆனால் வந்து அதோட ரிசல்ட்டையும் நான் வந்து என் கண்ணால் பார்த்துருக்கேன், நிஜமாலே அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா தேடிக்கிட்டே வராங்க அப்படின்னு மொவ்வா சொல்லுவோம். ஹீரோ வந்து எனக்கு இதை நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் நான் மறுபடியும் படிச்சதில்ல, எனக்கு கொஞ்சம் அது மாதிரி நம்பிக்கை இருக்குது, ஸோ உங்களால் எல்லாரையும் காப்பாற்ற முடியும், இதே மாதிரி எல்லாருக்கும் நல்லா ஆகும்னா நீங்கள் வந்து இதை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்ரூவ் கொடுத்துட்றாங்க. அப்புறமா வந்துட்டு ஹையர் அஃபிஷியல் அங்கே இருப்பாங்களா நார்த் சைடு, அவங்க கேட்குறாங்க, யுவர் ஹைனஸ் நீங்கள் தானே வந்துட்டு அதெல்லாம் வந்து எதுவும் பண்ணக்கூடாது, ரிஸ்க்லாம் எடுக்கக்கூடாது பீப்புள் லைஃப்பில், நீங்கள் இப்போ என்னன்னா நீங்களே வந்துட்டு ஓகே கவுபாக்ஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணுங்கிறீங்க, என்னதான் நினச்சிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஃபிஷியல் கேட்கும் போது அப்போ ஹீரோ சொல்கிறாங்க, ஆமாம் என்னால் வந்து இப்படியே பார்த்துட்டு இருக்க முடியாது, இந்த ஸ்மால் பாக்ஸ் வந்து பீப்புள் கிட்ட ஃபுல்லாக பரவிக்கிட்டே வருது, அதுக்கு பதிலாக வந்து அவங்களோட லைஃப்பை இது மறுபடியும் வந்து கொண்டு வரணும்னா இதால தான் முடியும், நீங்கள் வந்துட்டு இதுக்கு வந்து நோ சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறாங்க. இது நம்ம பண்ணுறதே வந்து பீப்புள் லைஃப்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இனிமேல்ட்டு யாரும் வந்து சாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாங்க. உடனே ஹீரோனி ஸ்மைல் பண்ணுறாங்க, ஏன்னா வந்து நேற்று ஹீரோனி தானே சொல்லிருப்பாங்க நிறைய பேர் செத்துக்கிட்டே வராங்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சொல்லும்போது அதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி ஹீரோவும் சொல்லிடுறாங்க. பக்கத்துலேயே வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு அஃபிஷியல் இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க, யுவர் ஹைனஸ் நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டீங்க, ஆனால் வந்து பீப்புள் யாரும் இதை நம்ப மாட்டாங்க, இதை நம்ம வந்து கொண்டு வரணும்னாலே ரொம்ப கஷ்டம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது ஹீரோ வந்து என்ன சொல்கிறாங்க, ஓகே வந்து இதை நான் தான் ஃபஸ்ட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், மொவ்வா கிட்ட பார்த்துட்டு எனக்கு அந்த கவு பாக்ஸ் போடுறீங்களான்னு சொல்லிட்டு மொவ்வா கிட்ட ஹீரோ கேட்குறாங்க. உடனே வந்து எல்லா ஹையர் அஃபிஷியலும் ஹீரோ கிட்ட போயிட்டு வேணாம் இதை பண்ணாதீங்க ப்ளீஸ் ஹைனஸ் இதை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறாங்க. இதனால வந்துட்டு ஹீரோ வந்துட்டு நான் அதை போடுறேன், மொவ்வா நீங்கள் போடுறீங்களாக்கும் போது மொவ்வாவும் வந்துட்டு ஓகே ஹைனஸ் நான் போடுறேன் அப்படிங்கிறாங்க. இன்ஜெக்ஷன் கிம் வந்துட்டு ஹீரோனி கிட்ட பேசுனாங்க, நீ தான் வந்து ஹைனஸ் கிட்ட பேசுனியா, எப்படி அவருக்கு வந்து சடனாக மைண்ட் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு வந்து ஹீரோனி கிட்ட கேட்கும் போது ஹீரோனியும் வந்துட்டு சொல்கிறாங்க, நான் லாஸ்ட் நைட் அவரை போய் பார்த்தேன், அவர்கிட்ட ஒரு புக்கு கொடுத்தேன், அந்த புக்கு படித்து தான் அவர் மேபி மைண்ட் சேஞ்ச் பண்ணியிருப்பாருன்ட்டு. உடனே கிம் வந்து எதுக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது ஹீரோனி சொல்கிறாங்க, அவர் தப்பான டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னு நான் நினச்சேன், அதனால தான் வந்து அந்த புக்கு கொடுத்துட்டு அந்த டிசிஷன் அவர் கரெக்ட் பண்ணுறாரான்னு பார்க்க வந்தேன். ஆனால் கிம் வந்து சொல்கிறாங்க, என்ன டிசிஷன், நீ வந்துட்டு ஹிஸ்ட்ரியே மாற்றி வைக்கிறியா, ஒருத்தவங்க ராங் பண்ணிருக்காங்க அதை நீ வந்து ரைட்டாக சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் உன் வேலை அது இல்லையே, உன் வேலை என்ன ஹிஸ்டாரியன் என்ன வருதோ அது வந்து நோட் பண்ணுறது தான் உன் வேலைங்கும் போது ஹீரோனி சொல்கிறாங்க, இத்தனை பேர் சாகுறாங்க, நான் வந்து ஹிஸ்டாரியனுக்கு முன்னாடி நான் ஒரு பீப்புள் தான், அதனால தான் வந்துட்டு நான் இதை பண்ணேன் அப்படின்னு ஹீரோனி சொல்லும்போது அப்பயும் கிம் வந்துட்டு நீ வந்துட்டு உன் ஒர்க்கில் இருக்க அது உனக்கு தெரியுதா, அந்த ஒர்க்கில் நீ வந்துட்டு வெறும் கேட்குறத எழுத தான் செய்யணும், உன்னால் பேசக்கூடாது, டிசிஷனும் மேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனி கேட்குறாங்க, ஏன் ஒர்க்கில் ட்ரெயின் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு சொல்கிறத கேட்டு தான் நடக்கணும், ஏன் எழுதுறத வந்து நடக்கிற மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்லும் போது இங்கே யாரும் வந்துட்டு ஹிஸ்ட்ரியை மாற்ற வேணாம் அப்படின்னு, ஹிஸ்ட்ரியை மாற்றதா இருந்தால் நீ ஒரு நாவலிஸ்ட்டாக எழுதாததாக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கிம் பேசிட்டு போயிடுறாங்க. அவங்க தகுதி எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோனி ஒரு மாதிரி அழுகிற மாதிரி நிற்கிறாங்க. மொவ்வாவும் அசிஸ்டண்ட்டும் பேசிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு ஓகே சொன்னீங்க பிரின்ஸ் சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கேட்கும்போது மொவ்வா சொல்கிறாங்க, ஆமாம் சொன்னது பிரின்ஸ், அதனால நான் ஓகே சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு மொவ்வா சொல்லிடுறாங்க. அதனால அசிஸ்டன்ட் வந்து நீங்கள் எதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம்ல, இல்லை வேறு ஏதாச்சும் வந்துட்டு இல்லை பிரின்ஸு சொல்லிட்டாங்க அதனால நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொவ்வா சொல்லிட்டு போயிடுறாங்க. அன்றைக்கே வந்துட்டு பிரின்ஸுக்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஊர் ஜனங்க முன்னாடி ஃபுல்லாத்தையும் அந்த கவுபாக்ஸை வந்து வேக்சினேட் பண்ணிடுறாங்க. பண்ண உடனே வந்துட்டு ஹீரோவால் கொஞ்ச நேரம் கழித்து முடியவே இல்லை, செம்ம ஃபீவரிஷாக இருக்குது. பார்த்தா இந்த பக்கம் வந்து க்ளீன் பண்ணுறேன்னு போனவங்க மொவ்வா வந்துட்டு என்ன ஆகுது, வில்லன்க குரூப் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போயும் வந்து மொவ்வா வந்து அவங்களும் அட்டாக் பண்ணுறாங்க திருப்பி. ஆனாலும் வந்துட்டு நிறைய பேராக வந்துட்டாங்க. பார்த்தா இன்னொரு கேங்கும் வரா மாதிரி இருக்குது. அவங்க ஐயோ ரெண்டும் ஒரே கேங் போல் அடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரெடி ஆகிறதுக்குள்ளே அந்த இன்னொரு கேங் வந்து குதிரையில் வந்த கேங் வந்து நடந்து வந்த சோல்ஜர்ஸ் கிட்ட நல்லா அடிக்கிறாங்க. உடனே வந்து ஒருத்தங்க வந்துட்டு இங்கே ஏறுங்க மொவ்வா அப்படிங்கிறாங்க. நான் ஏன் ஏறணுங்கிற மாதிரி நிற்கும் போது இப்போ டைம் இல்லை பேசுறதுக்கு, சீக்கிரம் எழுதுங்க. உடனே அவங்களும் ஏறிடுறாங்க, அவங்கள சேஃப் ஜோனில் வச்சிடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அசிஸ்டன்ட் வந்துட்டு அவர் எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்க்குறாங்க மொவ்வாங்கன்னு, மொவ்வாவை காணும். அதனால ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க அஃபிஷியல் கிட்ட, அவங்களும் டாக்டர் தான் நினைக்கிறேன், ஒயிட் கலர் டாக்டர் கிட்ட போயிட்டு மொவ்வா இங்கே இருந்தாங்களே எங்கன்னு கேட்கும்போது ஆமாம் அவங்கள வந்து நான் 2 நாளாக காணோம், இன்றைக்கும் இங்கேயும் காணோம், நார்த் சைட்லேயும் காணோம், அவங்களோட வீட்லேயும் காணோம் அப்படின்னு சொல்லும்போது அசிஸ்டன்ட்க்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. மறுபடியும் அசிஸ்டன்ட் போயிட்டு
ஆஃபிஷியல்ஸ் இருப்பாங்க ரெட் கலர், அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் பார்த்தீங்களா அவங்கள காணோம் டாக்டர் அப்படின்னு சொல்லும் போது உடனே அவங்களும் வந்துட்டு ஆமாம் அவள் வந்து வேக்சினேட் பண்ணிட்டு போயிட்டா, அவளுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும் போல், பிரின்ஸுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் போய் அவங்கள கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் தேடுறாங்க. ஆனாலும் வந்து கிடைக்கவே இல்லை. ஆனால் பிரின்ஸுக்கு வந்து ஃபீவர் ஹை ஆகிட்டே போகுது. செகண்ட் ஹீரோயினோட அப்பா வந்துட்டு நிறைய சேர்த்து வச்சுருப்பாங்கல்ல கிரைன்ஸு. ஸோ அந்த கிரைனில் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து கவர்மெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஹீரோயின் என்ன எல்லாரும் எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் தானே கிரைன்ஸ் வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு போன்னு சொல்லியிருந்தீங்க, ஐயோ என் பொண்ணு அப்போ வேலையை காமிச்சிட்டாலான்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோயினோட அப்பாவும் வந்துட்டு க்ரௌன் பிரின்ஸ் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ க்ரௌன் பிரின்ஸ் வேறு கூப்பிட்ருக்கானே, என்ன கேஸுன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. பார்த்தா க்ரௌன் பிரின்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்கீங்க, இந்தாங்க அதுக்கான பரிசுன்னு சொல்லிட்டு ஒரு டப்பாவில் ஒரு துணி கொடுக்குறாங்க. இவரும் அந்த துணி பார்த்தா ஐயோ க்ரௌன் பிரின்ஸ் இதுவா இவ்வளோ நல்லா இருக்குது, இதையா எனக்கு தரீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெளில போன உடனே ஐயோ இந்த கருமத்தி அவன் கொடுத்தான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருந்தாங்க. பார்த்தா அது எல்லாரும் கோர்ட் லேடி அதான் வெளில இருந்து அவங்க ஃபுல்லாக தான் பார்க்குறாங்க. உடனே அதையும் எடுத்து போட்டுட்டு செகண்ட் ஹீரோயினோட அப்பா வந்து போயிடுறாங்க. அப்போ வந்து க்ரௌன் பிரின்ஸ் கேட்குறாங்க செகண்ட் ஹீரோயினி கிட்ட, நீ என்னமா ட்ரிக்கியாக இருக்க, ஏன்னா வந்துட்டு என்கிட்ட என்னென்னா வந்து கிரைன்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்கள் அப்பா கிட்ட இருக்கு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நீ என்னென்னா வந்து உங்கள் அப்பா வந்து நல்லவராக காமிச்சிட்ட ஹிஸ்டாரியன்ட்டில் எழுதுறாங்கள, ஸோ அதனால அப்படின்னு க்ரௌன் பிரின்ஸ் கேட்கும் போது வந்துட்டு உடனே செகண்ட் ஹீரோயினி சொல்கிறாங்க, இதை நீங்கள் படிக்கிறீங்களா இல்லை நான் படிக்கவா, இந்தாங்க புக்கு அப்படின்னு சொல்லும் போது செகண்ட் ஹீரோயினே படிக்கிறாங்க. என்னோட அதான் செகண்ட் மினிஸ்டரான அவர் வந்து நிறைய இதுவும் பதுக்கி வச்சுருக்காங்க, அதை வந்துட்டு கொடுக்குறாங்க கவர்மெண்ட் கிட்ட அப்படின்னா வந்து செகண்ட் ஹீரோயினே அதில் எழுதியிருப்பாங்க மணிக்காக பதுக்கி வச்சுருக்காங்கன்ட்டு. இது போதுமா, உடனே வந்து க்ரௌன் பிரின்ஸ் திட்டுறாங்க, ரெக்கார்டிங் பர்பஸில் இருக்கவங்க எதுவுமே வந்து வெளில சொல்லக்கூடாது, நீ என்ன அதில் கத்தி வேற சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு சந்தேகத்தை எழுப்பினவங்க நான் இல்லை, நீங்கள் தான் சொன்னீங்க, உங்களுக்கு தெளிவாக்க தான் நான் படிச்சு காமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோயினி சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோயினி வந்து ஹீரோ பார்க்க வரும்போது மெடிசன்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து கை அசைகிற மாதிரி சவுண்டு தர மாதிரி இருக்குது. அப்படியோ ஹீரோ கண்மொழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் செய்தி தெரிஞ்சு எல்லாரும் ஓடி வராங்க. முக்கியமாக ரொம்ப சென்டிமெண்ட் ஆனதே அசிஸ்டன்ட் தான். ஐனஸ் ஏன் இவ்வளோ நேரம் தூங்குனீங்க, நான் ரொம்ப கவலைப்பட்டேன் உங்களை நினச்சி, நீங்கள் என்னது எனக்கு இப்போ தான் முழிச்சிங்க, ஐயோ நீங்கள் ஏதாச்சும் சாப்பிட்றது கவு சாப்பிட்றதுனா இலை தலையாக தானே இருக்கும், நீங்கள் அப்போ இலை தலையை தான் சாப்பிடுவீங்களா, அப்படி இல்லாட்டி உங்களுக்கு பின்னாடி ஏதாச்சும் டெய்ல் முளைச்சிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கேட்டிங்கன்னே இருக்காங்க. அப்புறம் எல்லாரும் சொல்கிறாங்க இப்போ கொஞ்ச நேரம் டாக்டரை பார்க்க விடுங்க நீங்கள் இதுங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே டாக்டர் வந்து பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோ டாக்டர் கேட்குறாங்க உங்களுக்கு ஏதாச்சும் முடியாத மாதிரி இருக்கானா, நான் ரொம்ப நேரமாக தூங்கிட்டேன் அதனால உடம்பு ரொம்ப களைப்பாக இருக்குது, கையில் வந்து வேக்சின் போட்ட கையில் வந்துட்டு எனக்கு வந்து அலர்ஜி மாதிரி வருது அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் சொல்கிறாங்க இல்லை அது அலர்ஜி இல்லை, அதுதான் நீங்கள் வந்து குணமாயிட்டு வரதுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ஹாப்பி ஆயிடுறாங்க. அப்போத்துலேருந்து வந்து பீப்புள்ஸும் வந்துட்டு வேக்சினேட் பண்ணிக்க வராங்க. அப்போ வந்து க்ரௌன் பிரின்ஸ் தான் வந்து வெளில உட்காடுறாங்க. வெளில உட்காந்துட்டு வந்து அப்போ வந்து அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, நீங்கள் உட்காந்து முறைச்சிங்கன்னே இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ தான் வந்து ஏதோ உங்களுக்கு வேணா வெறுப்பாக வந்து அந்த வேக்சின் போட்ட மாதிரி இருக்கும், நீங்கள் நல்லா சிரிச்சிங்கன்னே கையாட்டிக்கினே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஹீரோவும் சிரிச்சிங்கன்னே கையாட்டிக்கினே இருக்கிறாங்க. ஹீரோனிக்கு சிரிப்பு வந்துடுது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ டயர்டாக வந்து தூங்குறாங்க. ஐயோ சார் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பார்த்துறாங்க. இல்லை காத்தாலேருந்து வாயை ஈன்னு வச்சு கையை ஆட்டி என்னால் முடியல அப்படின்னு சொல்லும் போது அசிஸ்டண்ட்டும் ஆமாம் அது ரொம்ப கஷ்டமான வேலை தான், சரி நான் உங்களுக்காக எல்லாத்தையும் இது பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு சிக்கன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. நீங்கள் சரி இப்போ எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லும் போது எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னே எனக்கு இப்போ உடனே தண்ணி வேணுங்கிறாங்க. தண்ணி வேணும்னா என்ன அசிஸ்டண்ட்டை கிளப்பி அமுச்சு விட்டுட்டு ஹீரோ வந்து ஹீரோனிக்கிட்ட பேச போகிறான். ஸோ ஹீரோ வந்து போகிறாங்க ஹீரோனிக்கிட்ட, இந்தா இது உனக்கான கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்கன் எடுத்து கொடுக்கும்போது ஹீரோனி கேட்குறாங்க இதுவா எனக்கா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கேட்குறாங்க ஆமாம் நான் இவ்வளோ நாளாக முடியாமல் இருந்தேன்ல, ஸோ அதனால் வந்துட்டு எனக்காக நீ வந்து கவலைப்பட்டு மெலிஞ்சு போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனி கேட்குறாங்க என்ன அப்படியா, நான் அவ்வளோ மெலிஞ்சிட்டேன் இல்லையே, நான் நல்லா தின்னுட்டு, ஏன்னா இங்கே வந்து நம்மளோட இடத்த விட இங்கே ரொம்ப சில்லுன்னு இருக்கனால நான் நல்லா சாப்பிட்டு நார்த் சைடில் போயிட்டு அங்கே போயிட்டு இருக்கிற அங்கேயும் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற ஹிஸ்ட்ரியெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ வேலையை நான் பார்த்துட்டு வரேன், நல்லா தின்னுட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோனி. ஹீரோனே கடுப்பாயிடுறாங்க, அப்போ நீ எனக்காக கொஞ்சம் கூட கவலைப்படல, சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க இருங்க நீங்கள் வந்து நல்லா ஆனதுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு உடனே ஹீரோ ஹாப்பி ஆகிட்டு அப்படியே போயிடுறாங்க. நம்மளுக்கு அரசவை தான் காட்டுறாங்க. அங்கே வந்துட்டு ஹீரோ பற்றினா டிஸ்கஷன் போயிருக்கு. ஹீரோ வந்து கவுபாக்ஸ் இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டார்ல, ஸோ பீப்புள்ஸ்லாம் வந்து கவுபாக்ஸ் இன்ஜெக்ட் பண்ணிக்க வச்சுக்கிட்டாரு. அதனால வந்துட்டு எல்லாரும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. உடனே வந்து க்ரௌன் பிரின்ஸ் கேட்குறாங்க இப்போ அவன் நல்லா இருக்கான்ல அப்படின்னு சொல்லும்போது உடனே கிங்கு சொல்கிறாங்க அவன் நல்லா தான் இருப்பான், ஏன்னா எல்லாருக்கும் வந்துட்டு அவன் தானே இப்போ வந்து எல்லாத்தையும் இன்ஜெக்ஷன் போடுங்கன்னு சொல்லிட்டு இன்சிஸ்ட் பண்ணுறான், ஸோ அவன் நல்லா தான் இருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே என்ன ஆர்டர் கொடுத்துட்டாங்க, இப்போவே வந்துட்டு பிரின்ஸ் இங்கே திரும்பணும், ரிட்டர்ன் பேக் ஆகணும், இங்கே திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிங் வந்து ஆர்டர் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் வரதில் என்ன சொல்கிறாங்கன்னா பிரதர் அதான் நம்ம ஹீரோனியோட அண்ணாவும் அப்புறம் அவங்க கூட்டிகிட்டு வந்த சோல்ஜரும் இருப்பாங்க. இப்போ ஹீரோனியோட அண்ணா தான் மொவாவை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்குது. ஸோ அதுதான் அந்த சீனில் காட்டுறாங்க.
நெக்ஸ்ட் வந்து அந்த நார்த் சைடில் தான் காட்டுறாங்க. எல்லாருக்கும் ஃபுட்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் எனக்கு தாங்கும் போது ஹீரோவும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கிம்மும் வந்துட்டு கிம் வந்து ஹீரோ சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நின்று இருக்காங்க. உடனே ஹீரோயினி பார்த்துட்டு என்ன நீங்கள் 2 பேரும் இப்படியே தான் நின்று நிற்க போறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோ அதுக்கப்புறம் கிம்மு அதுக்கப்புறம் ஹீரோயினி 3 பேரும் வந்துட்டு குழந்தைக்கு சோறு ஊட்டலாம்னு சொல்லிட்டு ஊட்டுங்கங்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து ஒன்றுமே இல்லை, ஸ்பூனை தூக்கி அதை எடுத்துகிட்டு போயிட்டு குழந்தை வாய்க்குள்ளே வைக்கிறாங்க. கிம்மு அப்படியே அள்ளி ஸ்பூனில் ஃபுல்லாக அள்ளி குழந்தை வாயில் வைக்கும் போது ஐயோ உங்கள் 2 பேருக்கு இந்த வேலை செட்டே ஆகலை, சரி நீங்கள் எங்கேருந்து எழுந்துறீங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிச்சன் வேலை தராங்க. அந்த காலத்துலாம் வந்துட்டு நெருப்பு கட்டை வச்சுட்டு காற்று விசிறணும்ல, ஸோ இந்தாங்க விசிறுங்கங்கிறாங்க. பார்த்தா ரொம்ப நேரமாக விசிறிங்கன்னே இருக்காங்க. ஆனால் ஒரு ஃபயர் கூட அதுலேருந்து வந்த மாதிரி இல்லை. ஹீரோனி வந்து கேட்குறாங்க நீங்கள் இது வரைக்கும் கிச்சன் பக்கமே போனது இல்லை தானே அப்படின்னு கிம்மை பார்த்து கேட்கும்போது ஹீரோ சிரிக்கிறாங்க. கிம்மோ ஆமாங்கிறாங்க. ஹீரோ பார்த்துட்டு ஒரு வேலை கூட நீங்கள் உருப்படியாகவே பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து கேட்குறாங்க. கிம்மு சிரிக்கிறாங்க. இதே மாதிரியே 2 பக்கமும் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் சீனில் வந்து சரி இதுவும் உங்களுக்கு வேலைக்காகாது, சரி எரியறதுக்கு வந்து கட்டை வேணும்ல, போய் கட்டை எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரி அங்கே போன உடனே ஒரு கட்டையை தூக்கி 2 பேரை வச்சுட்டு இங்கே ரொம்ப பிசுறாக இருக்குது பார்த்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாங்க. ஓகே ஹைனஸ் நாங்கள் நீங்கள் சொன்னதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம் எல்லாம் வர பீப்புளெலாம் வந்து ஒரு பஞ்சே தூக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆளுக்கு ஒரு பஞ்சு தூக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே ஒரு பஞ்சு தூக்கவே ஹீரோ அதுக்கப்புறம் கிம் 2 பேரும் சேர்ந்து வெயிட்டாக இருக்கு தூக்கிட்டு வராங்க. அதுலேயும் வந்து நடுவில் விட்டுடுறாங்க. ஹீரோனியும் அசிஸ்டண்ட்டும் கூட இருப்பாங்க. ஐயோ இவங்களால ஒரு வேலையை கூட உருப்படியாக பண்ண முடியலையே. உடனே அசிஸ்டண்ட்டும் சொல்கிறாங்க ஹீரோக்கு ரைட்டிங்கும் ஹேண்ட்ஸமான ஃபேஸும் தான் இருக்குது தவிர அவர் வேறு ஒன்றுத்துலேயும் உருப்படியாகவே இல்லையேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அதோடவே போகுது ஜாலியாக. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு 4 பேரும் இப்படி ஒன்றா இருக்காங்களா, ஸோ நைட்டு வந்துட்டு சாப்பிட்றாங்க. அப்போ வந்து இதுக்கு சைடிஷ் அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது என்ன சைடிஷ் அப்படின்னு சொல்லும்போது இல்லை பரவாயில்ல சைடிஷ் இல்லாமலே இதை சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் பேசுகிறாங்க. அப்போ வந்து கிம்மும் அசிஸ்டண்ட்டும் கூட தானே இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு குட்டி பொண்ணு வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து ஒரு சைட் டிஷ் மாதிரி கொடுக்குறாங்க. இதை எங்கள் அம்மா உங்களுக்காக கொடுத்து விட்டாங்க அப்படின்ட்டு. இதை வந்து அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க இதுவும் செம்மையாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் எடுத்து சூப்பராக இருக்குதுன்னு ஹீரோயினி சொல்கிறாங்க. உங்களுக்காக தான் இப்போ இவங்க வந்து செஞ்சாங்க, அதுவும் அவங்கக்கிட்ட இருக்கிறத வச்சு, அவங்களுக்கே இருக்குமா இல்லையான்னு தெரியல, ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிறத வச்சு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் எடுத்து சாப்பிட்றான். டேஸ்ட்டாக இருக்குது கிம் நீயும் எடுத்து சாப்பிடுங்கிறாங்க. கிம்மும் எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கு இவர் ஐனஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போகுது. மறுநாள் வந்து ரிட்டன் ஆகிறாங்க. அப்போ வந்துட்டு இங்கே இருக்க ரெட் கலர் அஃபிஷியல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் இப்போவே போகிறதே லேட்டு தான், ஏன்னா வந்து கிங்கு ஆர்டர் போட்டு 10 நாள் ஆகிடுச்சு, நீங்கள் இப்போ சீக்கிரமாக போய் சேர்ந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஹையர் அஃபிஷியல். ஓகே பாய் சொல்லிட்டோன்னே ஊரே வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுது. ஏன்னா இவங்க வந்தனால தானே எல்லா நாளுமே சரியாயிடுச்சு. அதனால வந்து தேங்க்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எல்லாரும் போகிறாங்க. ஹீரோயினிக்கு ஹாப்பி, ஹீரோக்கும் ஹாப்பி. ஹீரோ ஃபஸ்ட்டு வந்த உடனே பார்க்குறது கிங்கை தான். பிரின்ஸ் போயிட்டு அப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது கிங்கை அடிச்சுட்டு ஹீரோ நல்லா பழிச்சுன்னு அடிச்சுட்டு அப்புறம் தான் கிங்ஸ் பேசவே ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்துட்டு எப்படி இருக்குன்னு நீ கேட்குற, நீ நான் கொடுத்த ஆர்டர்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு நீ இன்னும் ரிட்டர்ன் வராமல் என்ன தான் நினச்சிட்டு இருக்க நீன்னு கேட்கும்போது பிரின்ஸ் சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டாக, நான் உங்கள் ஆர்டரை இக்னோர் பண்ணேன், நீங்கள் வந்து ரிட்டர்ன் வர சொன்னீங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, ஆனால் நான் அதை பண்ணாமல் நான் அங்கேயே இருந்தேன், அதனால வந்து என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு முட்டி போட்டு கேட்குறாங்க. கிங் உடனே வந்துட்டு இப்போ தெரியுது உன்னோட நிஜமான முகம் வந்து இப்போ தெரியுது எனக்கு, எப்போ பார்த்தாலும் வந்து என் ஆர்டர் ஒபே பண்ணுற மாதிரியே நடிச்சிட்டு இப்போ வந்து ஒபே பண்ண மாட்டேங்கிற, இக்னோர் பண்ண மாட்டேங்கிற, நீ வந்துட்டு சாரி சொல்கிற, ஆனால் உன் ஃபேஸை பார்த்தா நீ சாரி சொல்கிற மாதிரியே தெரில, அதுக்கு எதுக்கும் நீ வந்து சாரியாக ஃபீல் பண்ணுற மாதிரியே தெரிலன்னு கிங் பேசும்போது அப்போ பிரின்ஸ் சொல்கிறாங்க இல்லைப்பா நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, நான் வந்து பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது கிங் உடனே சொல்கிறாங்க எப்படி நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், உனக்கு தான் ஒன்றுமே தெரியாது, நான் வந்து உன்னை ஃபுல்லாகவே வந்து பேலஸில் லாக்டவுன் தானே பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு எப்படி தெரியும் இதை நான் வந்து இதோட விடுற மாதிரி இல்லை. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, நான் பிரின்ஸுக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்கிறதுக்குள்ளே க்ரௌன் பிரின்ஸ் ஓடி வந்துடுறாங்க அப்பா அப்படின்ட்டு, இந்த ஒரு வாட்டி மட்டும் அவனை மன்னிச்சுக்கோங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வாட்டி எனக்காக மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே கிங் சொல்கிறாங்க நீ இதில் வந்து தலையிடாத அப்படின்னு சொல்லும்போது உடனே க்ரௌன் பிரின்ஸ் சொல்கிறாங்க அப்போ நீங்கள் மறந்துட்டீங்களா இங்கே வந்து ஹிஸ்டாரியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சொன்ன உடனே வந்து கிங் வந்து அமைதியாகிடுறாங்க. கிம்மோ ஹீரோனியும் கூட வந்து க்ரௌன் பிரின்ஸ் சொன்ன உடனே நோட் பென் எடுத்து நோட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இந்த பக்கமாக பார்த்தா வெளியில் வந்து குயினும் வந்து வெளிலேருந்து இது என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அத்தோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். இப்போ தான் வந்துட்டு நான் வந்து எடிட்டிங் ஃபுல்லாக வந்து எப்படி பண்ணுறது கற்றுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு காப்பிரைட் வந்தாலும் எப்படி அதை வந்துட்டு காப்பிரைட் வராமல் மறுபடியும் அப்லோட் பண்ணுறது தெரிஞ்சிருக்கு. ஒரு வாட்டி வந்தாலும் மறுபடியும் வந்து அதை போடுவேன், ஏன்னா காப்பிரைட் அப்போ தான் சொல்லுவாங்க, அதை நான் கரெக்ட் பண்ணி போடுறேன். ஸோ இப்போ தான் வந்து ஒன்று ஒன்றா தெரிஞ்சுட்டே வரேன். ஸோ எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக தினைக்கும் வீடியோ வந்துடும். ஸோ கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். பை பாய்.